கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லாங்களா? அவ்வளவுதானா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரைட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ரைட். எல்லாம் தூங்குற மாதிரி இருக்கீங்க. உங்க பக்கத்தில் இருக்கவங்க கைகளை பிடிச்சி குலுக்கி எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை முதல்ல சொல்லலாமா? ரைட். எல்லாருக்கும் திருச்சபை மக்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் வாழ்த்துதலை, கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை உங்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியலே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நாள். உலகம் முழுவதும் மக்கள் இந்த நாளை வெகு சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு முறை ஒரு பெரியவர்கிட்ட, ஒரு குடும்ப தலைவரிடத்தில் கேட்டேன், ஐயா கிறிஸ்மஸ்னா என்னன்னு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்ப தலைவரிடத்தில் கிறிஸ்மஸ் அப்படின்னு கேட்டால் என்ன திரும்ப சொல்கிறாரு அவர்? ஐயா கிறிஸ்மஸ்னாலே செலவுனாரு. என்னது? கிறிஸ்மஸ்னாலே செலவு. எல்லா குடும்ப தலைவருடைய எண்ணோட்டமும் அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அதே மனைவி ஒரு அம்மா இடத்துல கேட்டேன், அம்மா கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா பலகாரம் செய்யணும் அப்படின்னாங்க. என்னது? பலகாரம் செய்யணும் அப்படின்னு. ரைட். ஒரு சின்ன பிள்ளை இடத்துல நான் கேட்டேன் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லிச்சு? சாண்டா கிளாஸ் அப்படின்னு. என்னது சொல்லுங்களேன்? சாண்டா கிளாஸ். ஒரு வயசான பாட்டி இடத்துல கேட்டேன் கிறிஸ்மஸ்னா என்னம்மா? கிறிஸ்மஸ்னா ஐக்கியம் ஐயா அப்படின்னாங்க. என்னது? ஐக்கியம். ரைட். ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் பற்றி ஒரு புரிதல் இருக்குது. உங்களை கேட்டால் கூட கிறிஸ்மஸ்னா நீங்கள் உங்களுடைய புரிதலை சொல்லுவீங்க. ஆனால் இந்த நாள் மிக முக்கியமான நாள், வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு நாள், ஆண்டவர் இயேசுவின் பிறந்த நாள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரைட். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. யார் சொன்னா ஆண்டவர் இயேசு 25ஆம் தேதி தான் பிறந்தாருன்னு? பைபிள் இருக்குதா? ஆதாரம் இருக்குதா? காட்டுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஆண்டவர் பல் தேய்ச்சார் கூட பைபிள் இல்லை. ஆண்டவர் குளிச்சாருன்னு கூட பைபிள் இல்லை. ஆமாவா இல்லையா? ரைட். இப்போ இது நான் ஒரு ஃபன்னாக சொல்கிறேன். ஆனால் சில நேரங்களில் அந்த கேள்விகள் இருக்குது. நிறைய திருச்சபைகளை இந்த நாளில் ஆண்டவர் பிறக்கலன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த நாளில் செலிப்ரேட் பண்ணாதவங்க கூட இருக்கிறாங்க. நைட் என் அடுத்த கேள்வி, சரி என்னைக்கு பிறந்தார் சொல்லுங்கள்? ஆண்டவர் டிசம்பர் 25 பிறக்கலன்றீங்களே, என்னைக்கு பிறந்தார்? ஏதாவது நாள் வச்சிருக்காங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது நாள் தெரியுமா? தெரியல. இப்போ அப்படி சொல்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு வேற எந்த நாளும் தெரியல. அப்போ இந்த நாள் ஒரு நாள் இருக்குல்ல, அதை நினைவுக்கு கொண்டாட்டத்தில் என்ன பங்குச்சு, என்ன பிரச்சனை? ஆமாவா இல்லையா? சரி, இப்போ வரலாற்றே எடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்ற அந்த வருஷத்தை மட்டும் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நான் கேட்கணும். 1991 இல்லை? அப்படியே சத்தமாக ரெடி 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருந்தாலும் சரி, 2000 பிறந்திருக்கலாம், 90 பிறந்திருக்கலாம், 80 பிறந்திருக்கலாம், 70 பிறந்திருக்கலாம், 60 பிறந்திருக்கலாம், 40 பிறந்திருக்கலாம். ஆனால் there is a connection between this day. ஆமாவா இல்லையா? உங்களுடைய பிறப்பு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் 1980 பிறந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 1980 யார் பிறந்திருக்கீங்க? நீங்க பிறந்திருக்கிறீங்க. ரைட்டா? நீங்க 54 பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 1954 பிறந்திருக்கிறீங்க. இதுல இருந்து ஒரு உண்மை என்னன்னா, சார் நீ டிசம்பர் 25 இருக்கு இல்லைன்னு சொல்றாரு, என் பிரச்சனை இல்லை. ஆனா வரலாறு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு பிறப்பை வைத்துதான் வரலாறே ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முன். அப்ப என் ஆண்டவர் வரலாற்று நாயகனா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்த்தேன். என் ஆண்டவர் வரலாற்றை இரண்டாக பிரித்தவர். உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. இயேசுவின் காலகட்டத்தில் சாக்ரட்டிஸோ, பிளாட்டோவோ, ரெனே டெக்கார்ட்டஸோ, இல்லைன்னா உலகத்தின் தலை சிறந்த மெய்யாளர்கள், philosophers was there born. ஆனா எவனுடைய பிறப்பும் வரலாற்றை பிரிக்கவில்லை. என் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு வரலாற்றை இரண்டாக பிரித்துள்ளது. ஆமென். அதை நான் இந்த நாளில் நினைவு கூறுகிறேன். எனக்கு இது ஆத்தட்டிக்கா 25 பிறந்தாரா பிறக்கலன்னு தேவையில்ல. ஆண்டவர் இன்னைக்கு பிறந்தாரு நான் நம்புறேன். ஆண்டவர் எனக்காக பிறந்தாருன்னு நம்புறேன். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க கிறிஸ்மஸ். ஆமென்.
ஏன்னா ஆண்டவருடைய பிறப்பு சாதாரணதல்ல, அது கொண்டாடப்பட வேண்டியது. அவர் வரலாற்றை இரண்டாக பிரித்தவராக இருக்கிறார். Whether Jesus was born on December 25th or not, his birth changed history forever. Amen. அவருடைய பிறப்பு வரலாற்றை தலைகீழாக பிரித்து எடுத்தது. அந்த வரலாற்றின் நாயகருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அரசர்கள் வந்தார்கள், எத்தனையோ பேரரசர்கள் வந்தார்கள், எத்தனையோ அதிகாரம் நிறைந்தவர்கள் வந்தார்கள். அவருடைய பிறப்போ அவருடைய இறப்போ இந்த உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்தாது, ஆண்டவர் இயேசுவை தவிர்த்து. ஆமென். அவர் என்றைக்குமே வரலாற்றின் நாயராகவே இருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் திருச்சபையாக, குடும்பமாக, இந்த சமுதாயமாக கொண்டாட உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமா? நல்ல ஒரு பெரிய கிளாப். ஆண்டவருடைய பிறந்த நாள். ஆண்டவரே, நீர் எனக்காக பிறந்திருக்கிறீர். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சுவாமி எங்க பிறந்தாரு? பெத்லகேம். ஆமென். பெத்லகேமிலே பாலகனாக பிறந்தார். இன்னைக்கு அந்த பெத்லகேமில் பாலகனாக பிறந்த கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறாரா? அதான் அடுத்த கேள்வி. இயேசு உங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க. ஐயா, கிறிஸ்துமஸ்னா ஏசாமி பிறந்தாரு தானே? ரைட். அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் வாழ்வில், உங்கள் ஆன்மீகத்தில், உங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, அவர் என்னை மீட்கும்படியாக இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நாம் நம்புகிறோமா என்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு கேரல்ஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு கிராம திருச்சபைகளில் கேரல்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த குடில் வைக்கிறது ரொம்ப அழகான ஒரு கல்ச்சர். பார்த்துருப்பீங்க எல்லாருமே. வீட்டு வாசலில் சின்ன சின்ன குடில் வைப்பாங்க. அந்த குடில் வளர்க்கும் போது அதில் அந்த கேழ்வரகெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது கரெக்டாக என்ன பண்ணும், கிறிஸ்மஸ் டைமில் முளைச்சிருக்கும். ஒரு வீட்டில் பார்க்குறேன், குடிலெல்லாம் செட் பண்ணிட்டாங்க, எல்லா பொம்மையும் வச்சுட்டாங்க. நடுவில் ஒரு பொம்மை இல்லை. எந்த பொம்மை இல்லை? ஜீசஸ் பொம்மை இல்லை, இயேசு சுவாமி பொம்மை இல்லை. நான் சும்மா இல்லாமல் கேட்டேன், ஐயா என்ன ஏசாமி பொம்மை உள்ளே வைக்காமல் வச்சுருக்கீங்க, எதனா உடஞ்சிருச்சா அப்படின்னா. ஐயா, கிறிஸ்மஸ் இன்னும் வரலையா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுறோம், பொம்மையை உள்ளே வச்சிருவோம். ரைட். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களும் அப்படிதான் இருக்குது. எல்லாம் ரைட், எல்லாம் செய்கிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், கேக் வாங்குகிறோம். இப்போ போகும்போதே எந்த கடையில் மட்டன் வாங்கலாமா, சிக்கன் வாங்கலாமா, எல்லாம் வாங்குவோம், யோசிப்போம். ஆனால் என்னுடைய கொண்டாட்டங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? நான் ஆரம்பத்தில் சொல்றது, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய கொண்டாட்டமாக இருக்கிறது. தட்ஸ் இஸ் எ கிரைஸ்ட் சென்டர்டு கிறிஸ்மஸாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது, இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் எனக்காக பிறந்தார் என்பதை நான் உணரணும். அப்பதான் அது எனக்கு மகிழ்ச்சி. நானே உணரலன்னு வச்சிங்களேன், எப்படி இருப்பாங்க தெரியுமா? உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. எப்படி? சோகமா, தூங்கிட்டு, வருத்தத்தோடு. இல்லைங்க, ஆண்டவர் எனக்காக பிறந்தார் என்றவங்க நல்ல மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. பாதி பேர் ரைட். ஆமென். கர்த்தர் எனக்காக பிறந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், சொல்லுங்களேன், உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அடுத்தது ஏசாயால வாசிக்கும் போது அழகா வாசித்தோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நீங்க ஒரு இருட்டறையில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன தீக்குச்சி போதும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஒரு சின்ன பிள்ளை அவன் தாத்தாவோட போயிட்டு இருந்தானா, ஒரு காட்டுக்கு நடுவில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த சின்ன பையன் அவங்க தாத்தா இடத்துல கேட்டாரு, தாத்தா இந்த விளக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு, இதோட வெளிச்சம் ரொம்ப சின்ன ஏரியா தான் இருக்கு, இதை வச்சு இந்த காட்டுக்கு எப்படி வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா. இப்போ அந்த தாத்தா சொன்னாரு, இந்த வெளிச்சம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இந்த வெளிச்சம் எனக்கு அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு அது எனக்கு வழிகாட்டுது.
இந்த சின்ன வெளிச்சத்தை வைத்து இந்த காட்டை நம்ம கடந்துடலாம் அப்படின்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய இருள்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அந்தகாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சம், அந்த சின்ன ரே ஆஃப் ஹோப், அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் வாழ்க்கையில் உதித்து விட்டார், உங்கள் வாழ்க்கையில் அவர் பிறந்து விட்டார். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. தேவதூதர்கள் இறங்கின உடனே சொன்ன முதல் வார்த்தை, அது மரியாளாக இருந்தாலும் யோசேப்பாக இருந்தாலும் ஆடு மேய்க்கிற மந்தை மேய்ப்பவர்களாக இருந்தாலும் என்ன வார்த்தை சொன்னாங்க? பயப்படாது. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு பயம். இந்த பயத்தை நீக்குவதற்காக, இந்த பயத்தை விரட்டி அடிப்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவதரித்தார். இந்த உலகத்தின் அதிகாரம், பிசாசு என சொல்லப்படுகின்ற அந்தகாரத்தின் கிரியை இந்த உலகத்தில் இருளை பரப்பி கொண்டிருக்கும் போது, இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக, விடிவெளி நட்சத்திரமாக, மீட்கும் மணவாளனாக, நம் மேசியாவாக ஆண்டவர் இயேசு உதித்தார். ஆமென். ஏன் ஆண்டவர் உதித்தார் என்றால், அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக தான். ஆண்டவர் கடந்த காலத்தில் நம்மோடு இருந்தார், இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், நாளையும் நம்மோடு இருப்பார். அதனால்தான் அவருக்கு பேர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் நம்மோடு இருப்பதற்காக, நம்மோடு வாழ்வதற்காக விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் அவதரித்தார். ஆமே. எனக்காக என் ஃப்ரெண்டு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வாடானா கூட வரமாட்டான். உறவுகள் ஒரு 10,000 ரூபாய் கொடுறானா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவதரித்தார். அவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்காக வந்தார், நம்மோடு நடக்கின்றார், நமக்காக மறுபடியும் வரப்போகிறார். ஆமென். அவருடைய முதல் பிறப்பு நம்மை மீட்கும்படியாக, இரண்டாவது அவருடைய வருகை நம்மை பரலோகம் சேர்ப்பதற்காக. ஆமென். அப்ப இன்னைக்கு இந்த பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய வருகையையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளுடைய திருமறைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம் என்றால், வாசிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. அங்கே பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்பை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிட்டாங்க. கர்த்தரிடத்துல பெரிய நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மீதான விசுவாசம் குறைந்து போச்சு. காரணம், அவர்கள் வேற்று தெய்வங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. பாபிலோன் படையெடுப்பு, அசிரிய படையெடுப்பு, இப்படி நிறைய கேப்டிவேஷன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்பிக்கையற்ற சூழலிலே கர்த்தருடைய வார்த்தை இஸ்ராயேல் மக்களுக்கு உதிக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இருளடைந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பயம், ஒடுக்குதல், நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, மரணம், பலவீனம், இப்படி பல தரப்பட்ட நிலை உங்க வாழ்க்கை இருக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் போராட்டத்திலும் கண்ணீரும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருளில் காணப்படுகிறது. அடுத்த வேளை வாழ்வதே கஷ்டம், அடுத்த வேளை உணவு சாப்பிட்றதே கஷ்டம், அடுத்த வேளை உயிரோடு இருக்கிறதுக்கே நம்பிக்கை இல்லாத சூழலில் இந்த காலை வேளை நீங்கள் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே உதித்திருக்கிறார். ஆமென். அவருடைய பிறப்பு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கிறதுங்க. 1000 வருஷம் அடிமைதனத்திலும் சிறையிருப்பிலும் செல்ல இருக்கின்ற அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை செய்தி. ஆண்டவர் மறுபடியும் நமக்காக வருவார், நம்மை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அந்த வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சமாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் உதித்ததுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எதற்காக நம்ம வாழ்க்கையில் பிறந்தார் என்றால், 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் ஆலோசனைகளையும் வல்லமைகளையும் அவர் ஏற்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவதரித்தார். இந்த வெளிச்சத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நம்மை மீட்டெடுப்பதுதான். எதிலிருந்து மீட்டெடுக்கணும்னா இருளில் இருந்து. நம்முடைய வாழ்க்கை நாம் யோசிக்க முடியாத ஒரு இருள, ஒரு பாவத்துல, இல்ல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கண்ணீரில், ஒரு பிரச்சனையில நாம் மாட்டிருப்போம் என்றால் நம்மை மீட்கக்கூடியவர் நம்முடைய பணமோ அதிகாரமோ நம் நம்பியிருக்கிறவர்களோ அல்ல, ஆண்டவர் இயேசு ஒருவரே. ஆமென். இயேசுவை அல்லாமல், இயேசுவை தவிர்த்து உங்களையும் என்னையும் இந்த பூமியில யாராலே ரட்சிக்க முடியாதுங்க. நீங்க எல்லாவற்றையும் செய்து பார்த்து, நீங்க எவ்வளவோ சாதித்து பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையில் வெறுமை காணப்படும். அந்த வெறுமையை ஆண்டவர் இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் நிரப்ப முடியும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிசிக்கலான ஒரு டார்க்னஸ் மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவலான ஒரு டார்க்னஸும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவங்க பாகாலுக்கு பின்னாடியும் உலகத்தின் அதிகாரத்துக்கு பின்னாடியும் பணத்திற்கு பின்னாடி அவங்க போக ஆரம்பித்துட்டாங்க. என்னைக்கு நாம் அதிகாரத்திற்கு பின்னாடி, இந்த உலகத்தின் சக்திகளுக்கு பின்னாடி நம்ம போறோமோ, நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருள் வரும். பண ஆசை எல்லா தீங்குக்கும் அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம். அப்ப அந்த தீங்கை சம்பாதிக்கும் பொழுது பணம் சேர சேர நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட இருளில் இருந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே மெய்யான தெய்வீக ஒளி ஆண்டவர் இயேசுதான். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் இரட்சகராக என்னை மீட்கும்படியாக வந்த ஒளியா இருப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இந்த பூமியின் அவதரித்ததோட நோக்கம் நம்மை மீட்பின் ஒளியில் வழிநடத்துவதற்காக. அத சங்கீதக்காரன் சங்கீதம் 23:4 சொல்றார். மனப்பாடமா சொல்லலாமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் தொல்லை, இல்லை என் மேனேஜர் கிட்ட பிரச்சனை, என் பாஸ் கிட்ட பிரச்சனை, என்னுடைய விசால பிரச்சனை, என் வேலையில பிரச்சனை, எனக்கு சரியான சம்பளம் வரல, நீங்கள் கண்ணீரோடு இங்க சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த பிரச்சனையில் தனியாக பயணிக்கல, உங்களோடு தேவன் இருக்கிறார். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். அதனால்தான் அவருக்கு பேர் என்னது? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இருள் எங்கே சூழுகிறதோ அங்கே நம்பிக்கையின் ஒளியாக ஆண்டவர் நமக்காக தோன்றுகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இரண்டாவதாக இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்போம் என்றால், ஐயா, இந்த பூமியில ஆண்டவர் இயேசு பிறந்தது எதுக்காக தெரியுமா? அவர் நம் மீது வைத்திருக்க இரக்கத்தினாலே. யோவான் 3:16 நமக்கு நினைவுபடுத்துகிறது. சொல்லலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? எவ்வளவாய்? இவ்வளவாய்? 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 எவ்வளவாய்? எவ்வளவாய்? தெரியாதா உங்களுக்கு? அது இந்த கை இருக்குல்ல, 2 கை இப்படி இருக்குல்ல, அது நல்லா விரிங்க. பக்கத்தில் அடிச்சா கூட பரவாயில்ல, அப்படியே தட்டி எழுப்புங்க. நல்லா கை விரிங்க. ரைட், நல்லா விரிச்சு. என்ன தெரியுது உங்களுக்கு விரிக்கும் போது? கிராஸ், சிலுவை. எவ்வளவாய்? இவ்வளவாய். அந்த சிலுவையின், ஆமென், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்படியே கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர், உமக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கொண்டார். ஏன் அந்த அன்பு கொண்டாருன்னா நம்ம நல்லவங்கன்றதுக்காக இல்ல. ஆமென். நீங்க நான் ரொம்ப சூப்பரான ஆளு, வெரி குட் பர்சனாலிட்டி, தூய்மையானவர்கள், பரிசுத்தர்கள் அல்ல. நம்மளை போல ஒரு கேடு கெட்டவன், நம்மளை போல ஒரு பாவி, நம்மளை போல ஒரு நீச யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த
இந்த துரோகியும் இந்த பாவியும் இந்த நீசனுக்காக அவர் இந்த பூமியில் வந்தார். ஆமென். அதுதான் தீத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். மனுஷர் மீதான அன்பும் பிரசன்னமான போது நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை, அப்பா, ஐயா, அக்கா, அம்மா எல்லாருக்கும் சொல்றார், ஆண்டவர் உங்கள் நீதி நிமித்தம் உங்களை ரட்சியாமல் எதனால ரட்சித்தாரா? 3 காரியம் சொல்றார். முதல் காரியம் இரக்கத்தினாலும் மறு ஜென்மத்தின் சொல்லுங்களேன் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மை ரட்சித்திருக்கார். அப்போ இந்த பூமியில் ஆண்டவர் அவதரித்ததுடைய எண்ணம், நம்மெல்லாம் நல்லவங்க, நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், நம்மெல்லாம் தூய்மையானவங்க, நம்மெல்லாம் கரை திரை அற்றவர்கள் கிடையாது. நம்ம பாவிகள் தான், நாம் உதவாதவர்கள் தான், கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் தான். ஆனால் இந்த அருவருப்பானவர்கள் மீது அவருக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இரக்கம் இருக்கு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் மீது இரக்கமா இருக்கிறார். சொல்லுங்க, தூங்காதீங்க. நிறைய பேர் இப்படியே வச்சு பார்த்துருக்கிறாங்க. டேய் பேசுறா, டேய் இல்ல நீ பேசு, நான் இல்ல நான் தான் சொல்றேன், நீங்க பண்ணாம நான் விட போறது கிடையாது. பகல்ல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்தது அவருடைய இரக்கத்தினால. சொல்லுங்களேன், அவருடைய இரக்கங்க, அவருடைய இரக்கம். என்னது? அவருடைய இரக்கம். இந்த இரக்கம் தான் ஆண்டவர் இந்த பூமியில் அவதரித்ததுடைய நோக்கமாக இருக்கிறது. ரைட், அடுத்த வசனம் வாசிங்க. அந்த கிருபை என்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. எவருடைய கிருபை? கர்த்தர் இயேசுவின் கிருபை. அப்போ இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது நாம் நல்லவர்களாக அல்ல, ஆண்டவருடைய டிவைன் கிரேஸ், ஆண்டவருடைய நித்திய கிருபை நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எனக்கு தந்த அந்த கிருபைக்காக, நீர் எனக்கு தந்த அந்த ரட்சிப்புக்காக. அதனால இந்த காலை வேளையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட விரும்புகிறவங்க புது ட்ரெஸ் போடுறது முக்கியம் இல்லை. 2 கிலோ மட்டனு, 1 கிலோ சிக்கனு, வஞ்சர மீன், எறா இதெல்லாம் வாங்கி போய் சமைக்கிறது இல்லை. இல்லை இந்த கடையில் கேக் வாங்கி வைக்கிறது இல்லை. வீட்டில் இப்போ எல்லாருமே வாங்குறது கிடையாது. இப்போ எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? ஹோம் பேக்கர்ஸாக மாறிட்டாங்க. பாவம் கணவர்மார்கள் பேக் பண்ணி அவங்க வாழ்க்கையே கடினமாக மாறிட்டு இருக்கு. ரைட், இப்படி கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் அல்ல. உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆண்டவரின் இரக்கத்தை நினைவு கூறுவது. ஆமென். ஆண்டவரே, நீர் என் மீது கொண்ட இரக்கம்தான் இந்த அன்பின் வெளிப்பாடு என்பதை ஆண்டவரை நினைவு கூறுவதா. the light of grace that redeems us. ஆண்டவருடைய கிருபை நம்மை மீட்டெடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீ வாசித்த நற்செய்தி பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை நம்ம வாசிக்க கேட்டோம். நம்முடைய ட்ரெடிஷனில் நிறைய கிறிஸ்மஸில் கேள்வி கேட்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி, எங்கடா பைபிளில் போட்டிருக்குது 3 ஞானி தான் வந்திருக்காங்கன்னு? என்னது? எத்தனை ஞானி வந்தாங்க சொல்லுங்களேன்? 3 எங்க பைபிளில் போட்டிருக்கா? அடுத்த கேள்வி, யாராவது எடுத்து காமிச்சிங்கன்னா நான் இப்போ 1000 திரம் கொடுக்குறேன். சத்தியமா பைபிள் அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? 3 ஞானிகள் வந்தாங்கன்னு பைபிள்ல கிடையாது. அப்ப எப்படி நம்ம ஆட்கள் சொன்னாங்க 3 ஞானிங்க வந்தாங்கன்னு? 3 பொருள் வந்தது, அதனால 3 ஞானி. ஏன் ஒரே ஆள் 3 பொருள் எடுத்துன்னு வந்துடக்கூடாதா? இல்லை 4 பேர் 3 பொருள் எடுத்துன்னு வந்துடக்கூடாதா? இல்லை 5 பேர் 3 பொருள் எடுத்துன்னு வந்துடக்கூடாதா? அப்போ எத்தனை ஞானிகள்? அவன் எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்தாங்களா அதான் நமக்கு முக்கியம். ஆமென். அங்கே வசனம் அழகாக சொல்லுது, ஞானிகள் வராங்க. இப்போ நீங்க வாசிங்க அந்த மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள், அவர்கள் 3 பரிசுகளை கொண்டு வந்தார்கள். ரைட், இப்போ நம்ம கிறிஸ்துமஸ்னாலே நமக்கு நிறைய கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சு.
இந்த சீரியல் லைட்டு, இந்த டெக்கரேஷனு, அதில் முக்கியமாக முதல்ல கட்டுறதுன்னு அது ஸ்டார். எதுக்கு ஸ்டார் கட்டுறோம்? ஸ்டார் எதுக்கு கட்டுறோம் சொல்லுங்க? வழிகாட்டுறதுக்கா? நியாயமா அந்த ஸ்டார் வழிகாட்டியிருந்தா அவங்க எங்க போய் நின்று இருக்கணும் சொல்லுங்களேன்? பெத்லஹேம்ல போய் நின்று இருக்கணும். ஸ்டார் எங்க வழி காமிச்சது? அப்ப ஸ்டார் கரெக்டா தப்பா? என்னங்கய்யா இவ்வளவு வருஷம் நம்பிக்கையா கட்டின இந்த ஸ்டாரை வச்சிட்டீங்க? யோசிச்சு பாருங்க. ஸ்டாரு வழி காமிச்சிருந்தா நியாயமா அந்த ஸ்டார் எங்க கூட்டு போய் நிறுத்திருக்கணும்? ஏசாமி எங்க பிறந்தாரோ அங்க நிறுத்திருக்கணும். ஏசாமி எங்க பிறந்தாரு? ஆனா அது எங்க போய் நிறுத்துச்சு? எங்க உலகத்துல நீங்க பார்க்குற ஒளியெல்லாம் ஒளியே கிடையாது, இயேசுதான் ஒளி. ஆமென். நட்சத்திரம் ஒளி அல்ல. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆட்கள் நட்சத்திரம் வச்சு பார்த்துனுக்குறான். என்னது? வானசாஸ்திரம். ராகு இங்க இருக்குது, கேது இங்க இருக்குது, இவன் அங்குறான். இதெல்லாம் ஒன்றும் விளங்காது. ஆமென். இந்த நட்சத்திரம் எல்லாம் ஒன்றும் வீணு. ஆமென். உலகத்தை மாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அதனால இந்த நட்சத்திரத்தை பார்க்கறது, நேரத்தை பார்க்கறது இதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நேரம் காலம் நட்சத்திரம் எல்லாம் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. சொல்லுங்களேன். நேரம் காலம் நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்காதீங்க, யாரை பாருங்க? இயேசுவை பாருங்க. நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நேரம் ஏரோதுகிட்ட போய் மாட்டிப்பீங்க. யார்கிட்ட மாத்திப்பீங்க? ஏரோதுகிட்ட. ரைட். இப்போ ஏரோதுகிட்ட போனோன்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க, கர்த்தர் வார்த்தை வருது. அப்புறம் எங்க வராங்க? நேரா பெத்லஹேமுக்கு வராங்க. ஆண்டவரை பார்த்த உடனே அங்க வசனம் அழகா சொல்லுது, பார்த்து முடிச்சுட்டு அவங்க வேற வழியா போட்டாங்களாம். எந்த வழியா? வாசிங்க அந்த வசனம். தேவனால் எச்சரிக்கை. ஏன் அந்த தேவன் முதலே அவங்களுக்கு எச்சரிக்கல? ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தை நம்பல. எதை நம்பினாங்க? ஸ்டாரை நம்பினாங்க. அதான் ஸ்டார் ஏரோடு கிட்ட நின்றுச்சு. ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் கொண்டதுனாலே ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு எச்சரித்து, அந்த வழியில போகாதீங்க, வேறு வழியில. நாம் கர்த்தரின் மெய்யான தெய்வீக ஒளியை நாம் பின்பற்றும் போது அந்த ஒளி நம்மை வழிகாட்டும். ஆமென். இந்த உலகத்தின் வெளிச்சங்கள், இந்த உலகத்தின் ஒளிகள், இந்த உலகத்தின் நட்சத்திரங்கள் நம்மை அழிவுக்கு நேராய் வழி நடத்தும். இந்த உலகத்தில் உதித்த மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு நம் வாழ்வை அவர் ஆசீர்வாதத்துக்கு நேராக, நிலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்த அந்த மூன்றாவது குறிப்பு, லைட் தட் கைட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. யாரோட வாழ்க்கை? அவங்க ஞானிகள் தான். ஆனா அந்த ஞானிகளுடைய அறிவே பொய்யா மாறிச்சு. எங்க மாறிச்சு? ஏரோதுடைய அரண்மனையில். ஆனால் அந்த ஞானிக்கும் அறிவை கொடுத்தது இயேசுடைய பிறப்பு. ஆமென். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிறப்பு உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் அடையும், மாற்று உருவாக்கம் அடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 3 குறிப்பு. இயேசு இந்த உலகில் ஒளியாய் தோன்றியது நம்மை மீட்கிறதற்காக, சால்வேஷன். 2வது குறிப்பு, அவர் இங்கே அவதரித்தது அவர் வைத்த கிருபையினாலே. 3வது, நம் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதுதான். இந்த 3 குறிப்பை இந்த நாளில் இயேசுவின் பிறப்பு வழியாக கற்றுக்கொண்டோம். இந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கையில் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து என் வாழ்க்கையில் உதித்திருக்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.